அன்பிருந்த பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, நம்மை எல்லாம் 24 மணி நேரமும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தி இருந்த இந்த அற்புதமான மாதம் நம்மை விட்டும் விடைபெற்று சென்று விட்டது. ஒருவர் கூட மாற்றமான கருத்து சொல்ல மாட்டார். ரமதான் மாதம் முழுக்க எனக்கு துக்கத்தில் கழிந்தது என்று யாராவது சொல்வாரா? அப்படி சொன்னால் அவரை விட ஒரு துர்பாக்கியசாலி எவராகவும் இருக்க முடியாது. அத்துணை நபர்களும் ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசம் இல்லாமல், அறிந்தவர் அறியாதவர் என்கிற வித்தியாசம் இல்லாமல், பாமரர் பட்டதாரி என்கிற வித்தியாசம் இல்லாமல், மொழி வித்தியாசம் இல்லாமல், ஊர் வித்தியாசம் இல்லாமல் அத்துணை நபர்களையும் சந்தோஷத்திலே மிதக்க வைத்த மாதம், அனைத்து தரப்பில் உள்ளவர்களையும் அழ வைத்த மாதம். கல்பால் அவன் அழுது அவன் செய்த தவறுகளை எல்லாம் அவனுக்கு நினைவூட்டிய மாதம். அவன் கஞ்சனாக இருந்தாலும் கூட, பகீலாக இருந்தாலும் கூட, கல்பு நெருக்கடியானவன், கை சுருங்கி போனவனாக இருந்தாலும் கூட, அப்படிப்பட்ட மனிதர்களின் கரத்தை கூட விரிக்க வைத்த மாதம் அந்த சுபன மாதம். அவர்களது கைகள் கூட விரியத்தான் செய்தன. 11 மாதங்களிலே பூட்டியிருந்த அந்த கரங்கள் இந்த ஒரு மாதத்திலே விரிந்தன. அவர்களது கல்புகளையும் அந்த மாதம் விட்டு வைக்கவில்லை. அவர்களது கல்புகளையும் திறந்து பார்த்தது, அவரது கைகளையும் திறந்து பார்க்க வைத்தது, அவர்களுக்கு நினைவை ஏற்படுத்தியது. இந்த உலகம் ஒன்றுமில்லை அப்பா, நான் வந்திருக்கிறேன், என்னை கண்ணியப்படுத்து, அடுத்த வருடம் நான் வருவேன், நீ இருப்பாயா என்று நினைவூட்டிய மாதம் அந்த அருமையான மாதம். தொழுகின்ற சிந்தனையே இல்லாதவருக்கு கூட தொழுகின்ற சிந்தனையை ஏற்படுத்தி சஜ்தா செய்ய வைத்த மாதம். பள்ளி எங்க இருக்கிறது என்றே தெரியாமல் வாழ்ந்த மனிதர்களை கூட பள்ளியின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்த மாதம். ஏன் பள்ளிக்குள்ளேயே கிடக்கலாமே என்கிற எண்ணத்தை ஏற்படுத்திய மாதம். எப்படிப்பட்ட மாதம் அது? வாயை திறந்தால் அநாகரீகம் 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 என்று அநாகரீகத்தின் உச்சஸ்தான வார்த்தைகளை புழங்கிக் கொண்டிருந்த மனிதர்களை கூட நான் விடக்கத்தோடு இருக்க வைத்த மாதம். எதற்கெடுத்தாலும் மூக்கு நுனியில வைத்திருப்பார் கோபத்தை, எதற்கெடுத்தாலும் சண்டை சண்டை என்று சண்டையிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஜகடாலு என்று சொல்லுவார்களே உருதுலே, ஜகடாலு, எதுல பார்த்தாலும் சண்டை, வாயை திறந்தா சண்டை, மூக்க நுழைச்சா சண்டை, பார்த்தா சண்டை, பேசினா சண்டை, போனா சண்டை, வந்தா சண்டை, எந்த நேரமும் சண்டை சண்டை. அதற்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார்? ஜகடாலு. சண்டை சண்டை, சண்டைக்காரங்க தமிழ்ல சொல்ல, சண்டைக்காரன், அவனை விடுங்க, அவனை சண்டைக்காரன். அப்படிப்பட்ட சண்டித்தனம் உள்ளவர்களை கூட சாந்த சுரூபமாக மாற்றிய மாதம் இந்த சங்கையான மாதம். அந்த மாதம் நம்மை விட்டும் பிரிந்து விட்டது. அது வரும், அது வந்து போய்கொண்டே இருக்கும். ஆனால் மனிதனின் நிலை என்ன? இருப்பானா, இருக்க மாட்டானா? இதுதான் கடைசி நோன்பா? இனியும் ஒரு நோன்பை சந்திப்பானா? இனியும் ஒரு தராவி உண்டா? இனியும் அந்த அருள் மலையிலே நனைவாரா இல்லையா? அந்த மக்ஃபிரத்தின் 10 கிடைக்குமா? ரஹ்மத்தின் 10 அவருக்கு கிடைத்திடுமா கிடைக்காதா? இத்துக்கும் மிரன் நீரான், நரகத்திலிருந்து விடுதலை தருகின்ற அந்த 10 அனுபவிப்பாரா? ஈது கொண்டாடுவாரா? ஈதுக்காக ஆடைகள் எல்லாம் எடுத்து மகிழ்வாரா? தர்மங்கள் கொடுத்து சந்தோஷப்படுவாரா? வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? எவருக்கு தெரியும்? ஆனால் இந்த ஒன்று மட்டும் நிச்சயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், எந்த ஒரு மனிதர் இந்த ரமலானுடைய மாதத்தை கண்ணியப்படுத்தி விட்டாரோ அவரை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான், மீதம் இருக்கிற அத்துணை மாதங்களிலேயும் கண்ணியப்படுத்துகிறான். இதா சலிமத்தில் ஜுமாஅத்து சலிமத்தில் ஐயாம், இதா சலிம ரமலான் சலிமத்திஸ் சனா. हफ्ते में एक दिन जुम्मे का, उस दिन के लिए जो कोई अपने आप को तैयार कर लेता है, अपने आप को अल्लाह के रास्ते पे दे देता है, अपने आप को निगरानी से लेकर सुनने का, बोलने का, करने का, दिल में सोचने का, सब कुछ अल्लाह ने जो किया था वही किया।
பார்க்கறது, பேசுறது, கேட்கறது, நினைக்கிறத கூட அல்லாஹ் என்ன விரும்பினானோ அதைத்தான் செஞ்சார் அந்த ஒரு நாள். மீதம் இருக்கிற 7 நாட்கள் அடுத்த ஜும்ஆ வரையிலும் அல்லாஹ் அவரை சலாமத்தாக வைத்திருப்பார். அவர் கேட்கறதையெல்லாம் தந்துருவான், கேட்கறதுவெல்லாம் கபூல் ஆயிடுமா. இது ஒரு வாரத்தில் ஒரு நாள் என்றால் வருடத்தில் ஒரு மாதம், அந்த ஒரு மாத காலத்தை ஒருவன் சங்கையாக கழித்து விட்டால் பிறகு வாருங்கள், அடுத்த வருடம் வரையிலும் அவருக்கு நெருக்கடி ஏற்படாது, கடன் தொல்லைகள் ஏற்படாது, சிக்கல் ஏற்படாது, ப்ராப்ளம் ஏற்படாது, மன சஞ்சலங்கள் ஏற்படாது, மன அழுத்தங்கள் ஏற்படாது, பண வருத்தங்கள் ஏற்படாது. அடடா கொடுத்துட்டோமே இப்ப என்ன செய்வோம், இதெல்லாம் ஏற்படாது. 1க்கு 10 தானே இந்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய கிஃப்ட் என்ன? 1க்கு 10 என்பது உறுதி. அப்படி என்றால் ஒரு மாதத்துக்கு 10 மாதம் உறுதி. எப்படி கணக்கெடுக்க வேண்டும்? 1க்கு 10 உறுதி. மஞ்சா அபில் ஹசனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. ஒரு நன்மையை நீ செய்தால் நான் 10 நன்மை தருகிறேன் என்கிறார். அப்படி என்றால் ஒரு மாதம் என்றால் அந்த ஒரு மாதத்துக்கு 10 மாதம், 10 மாதத்தை அல்லாஹ் தந்து விடுகிறான். அப்ப இன்னும் 2 மாசம் மிச்சம் இருக்கிற, அதுல ஒரு மாதம் ரமலானுடைய மாதம், அது தனது அருளினால் அல்லாஹ் அதை தந்து விடுகிறார். இன்னொரு மாதம் மிச்சம் இருக்கிறது, அது நபி அவர்களின் சிபாரிசின் மூலமாக, हुजूर के सिफारिश के जरिए से वो महीने भी मिल जाएगा मगफिरत के साथ, रहमत के साथ, वो भी मिल जाएगा अल्लाह के कुर्बियत के साथ. அந்த ஒரு மாதம் மிச்சம் இருக்கு, அதையும் நபி அவர்கள் சிபாரிசின் மூலமாக நபி அவர்களின் உம்மத் என்கிற ஒன்று போதும் அல்லாஹ் அந்த மாதத்தையும் வெற்றியாக்கி தந்து விடுகிறார். ஆக நாம இந்த ஒரு மாதத்தை கண்ணியப்படுத்தினவங்க தான். இந்த ஒரு மாத காலத்தை கௌரவப்படுத்தியவர்கள் தான். குறைந்த தூக்கத்தை கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு, குறைந்த உணவை கொண்டே அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு, நோன்பு திறக்கிறவுடைய நேரத்தில் உள்ள நிலை வேற, நோன்பு திறக்கிற நேரத்தில் உள்ள நிலை வேற. அந்த நிலை நிறைய எடுத்துக்கணும்னு தோணுது, ஆனா சாப்பிட முடியல. அந்த பசி இருக்கிறதே, பகல் முழுக்க பசியா இருந்ததனுடைய விளைவு இருக்கிறதெல்லாம் பத்தாது அப்படின்ற மாதிரி தோணுது. வீட்டை கேட்கறது இல்லையா, என்ன செஞ்சு வச்சிருக்கிற, கொஞ்சத்தை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம், அது எப்படி பத்துவது? எல்லாத்தையும் போட்டு செய்ய வேண்டியதானே. செஞ்சு செஞ்சு நேற்று குப்பையில தாங்க கொட்டணும். யார் ஒன்ன குப்பையில கொட்ட சொன்னா? பக்கத்து வீட்டு கொடு, அக்கம் பக்கத்து வீட்டார்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியதானே. அந்த நோன்பு நேரத்திலே, நோன்பு திறக்கும் நேரத்திலே ஏற்படுகின்ற ஒரு வேகம் இருந்தாலும் அந்த வேகம் கொஞ்ச நேரத்தில் சரியாயிடுது. அந்த வேகம் நிலைச்சு நிக்கிறது இல்லை. 2 கொட்டா உள்ள போனே ராகத்தாயிடுறாரு. அதுக்கு பிறகு எதையுமே அவருக்கு சாப்பிட பிடிக்கிறது இல்லை. அல்லாஹ் பரக்கத்தால் அப்படியே குளிப்பாட்டிடும். பரக்கத்துகளை கொண்டும் ரஹ்மத்துகளை கொண்டும் அவரை குளிப்பாட்டி விடுகிறார். பிறகு நோன்பு திறந்து மகரிப தொழுத பிறகு சந்திக்கிற அன்பர்கள்ட்ட நம்ம சொல்றதுண்டு, வாங்களே கொஞ்சம் ஸ்வீட் இருக்கு சாப்பிடலாம். இங்க இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஒரு டீ ஒன்று சாப்பிடுங்களேன். அதெல்லாம் இப்ப எதுவுமே கிடையாது. இனி அப்படியே சஹர் தான். இப்படி இருந்தா தான் சஹர்ல கொஞ்சம் வச்சு மாட்ட முடியும் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. கொஞ்சம் அப்படியே ராகத்தா விட்டாத. ஆனா காவிர்கள் என்ன சொல்லி தருகிறார்கள் தெரியுமா? ஆன்மீக பெருந்தகைகள் சொல்லி தருகிறார்கள், தராவி தொழுகைக்கு பிறகு சென்று கொஞ்சம் மனது விரும்பிய வகையில ஆசுவாசமா நிம்மதியா உட்கார்ந்து அதை இதையும் கொஞ்சம் சாப்பிட்டுக்குங்க, சஹரை குறைத்துக் கொள்ளுங்கள் சொல்றாங்க. இவர் என்ன செய்யறாரு? இல்ல நோ 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 நோ, நோன்பு திறக்கிற நேரத்தோட சரி, அதுக்கு பிறகு சஹர்ல இல்லைன்னா சஹர் சாப்பிட முடியாதுங்க. எப்படிங்க சஹர் சாப்பிடுறது? சஹரை எப்படி சாப்பிட வேண்டும் என்றால் நோன்பு திறக்கும் வரையிலும் அதனுடைய எஃபெக்ட் இருக்குன்னு நினைக்கிறார். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பிறகு நோன்பே இல்லைங்களங்க. ஆன்மீக பெருந்தகைகள் சொல்றாங்க அதனுடைய எஃபெக்ட் இருக்கக்கூடாது, வந்து போகக்கூடாது, அதனுடைய வாட வரக்கூடாது, அதனுடைய சீற்றம் வரக்கூடாது. அப்ப அந்த அளவுக்கு குறைவா சாப்பிட்டாதான். மௌலானா ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி நவ்வரல்லாஹு மர்கதஹு 2 கரு முட்டையினுடைய கரு இருக்கிறது அல்லவா, 2 கரு முட்டையை கொண்டு நோன்பு வைப்பார்களாம் திறந்தோம். அவ்வளவுதான் அவங்களுக்கு சார். ஆன்மீக பெருந்தகைகளுடைய நோன்பை எல்லாம் பார்த்தால் 6 பாதாம் பருப்பு, வெறும் 6 பாதாம் பருப்பு, அதுல நோன்பு வைப்பாங்க. நம்மள அப்படியெல்லாம் வைக்க சொல்லல, நமக்கு அப்படிலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்படிலாம் இருந்திருக்கிறாங்கன்றதை நான் நினைவுபடுத்துறேன். இருந்தாலும் அல்லாஹ் நம்மை
மிக சந்தோஷமாக வைத்தான், மிக நிம்மதியாக வைத்தான். நாமளும் ரொம்ப கண்ணியப்படுத்தணும். குறைந்த தூக்கத்தை கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் 3 மணி நேரம் தூக்கம், அல்லது அது கூட இல்லை. பகல் நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா உடனே வேலைக்கு போகணும். 2 மணி நேரம் தூங்குவார், உடனே வேலைக்கு போயிடுவார். வேலை செய்யற இடத்துல சில இடங்கள்ல கருணை காட்டப்படும், சில இடங்கள்ல கருணை கூட காட்டப்படாது. அதெல்லாம் நோன்பு வைக்கிறது உன்னுடைய இஷ்டத்தில் உள்ளதப்பா, அதெல்லாம் நாங்க பார்க்க முடியாது. ஏனென்றால் அவர் மாற்றாராக இருப்பார், அவர் மதிக்க வேண்டிய கட்டாயத்தில் அவருக்கு இல்லை. எனவே சொல்லுவார், நீங்க வைக்கிறீங்கன்னா அது உங்களுடைய இஷ்டத்தில் உள்ளது, நீங்க வைக்கலன்னா எங்களுக்கு அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஆனா எங்களுக்குள்ள வேலையை நீங்க செய்து கொடுத்தாகன்னு சொல்லுவார். ஏன் இஸ்லாமியர்களாக இருந்தும் கூட இரக்கம் காட்டாதவர்கள் உண்டு. அப்படி இருக்க மாற்றார்களை பற்றி பேச்சு என்ன? சரி, அந்த இடத்துல இவ்வளவு சிரமம், அத்துணை சிரமங்களையும் தாங்கிக் கொண்டு பிறகும் நோன்பு நோற்றவர்கள் உண்டு. கடுமையான வெயிலிலே நான் வாகனம் ஓட்டுகிறேன், ஆனால் ஒரு நோன்பை கூட நான் விடவில்லை ஹசரத் என்று சொன்னவர்களையும் நாம் பார்த்தோம். நான் சமையல் வேலை செய்கிறேன் ஹசரத், கடுமையான அந்த வெப்பத்தில் நிற்கிறேன், இருந்தும் கூட என்னால் நோன்பு விட என்னால் முடியவில்லை, அந்த மரணமே வந்தாலும் பரவாயில்லை, நோன்பு நோற்ற நிலையில் வரட்டும் என்று நான் நோன்பு வைத்தேன் ஹசரத் என்று ஒரு குடுகுடு கிழவராக இருந்த ஒருவரை பார்த்தேன். நமது மஹல்லாவிலே வந்து தொழக்கூடியவர் அந்த ஈதுக்கு பிறகு வந்து முசாஃபா செய்து சொன்னார், ஹசரத் ஏக் ரோசா भी नहीं छोड़ा हजरत में, मौत आई तो भी परवाह नहीं करको रोजा रखे हजरत. ரொம்ப பார்க்கிறதுக்கே ஆச்சரியமாக இருந்தது. இருந்தாலும் சலுகை இருக்கிறது, சட்டம் தருகிறது, அல்லாஹ் நமக்கு சலுகை தருகிறான். உடல் நிலையை அனுசரித்து விட்டு விடுவதற்கும், அதற்கான அந்த நஷ்ட ஈட்டை தருவதற்கும், அதற்கான பிரதி உபகாரத்தை தருவதற்கும் நமக்கு அனுமதி இருக்கிறது, அது வேற விஷயம். ஆனால் நாம் இந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தி இருக்கிறோம். ஆனால் அந்த கண்ணியத்தை ஈதோட முடிச்சிட்டோம், அந்த கண்ணியத்தை ஈதோட முடிச்சிட்டோம். என்னிடத்தில் ஒருவர் சொன்னார், ஹசரத் ஒரு ஊரை சொன்னார், அந்த ஊரிலே போஸ்டர் எடுத்து ஒட்டி இருக்கிறார்கள், அதிலே காணவில்லை தொழுகையாளிகளை காணவில்லை. 1 மாத காலம் பள்ளியிலேயே கடந்தவர்கள் எங்கே போனார்கள் என்று தெரியவில்லை. அவர்கள் கண்டுபிடித்து தருபவர்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும். இப்படிக்கு வருத்தத்தில் இருக்கிற பள்ளிவாசல்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. தொழுகைக்கு அவர்கள் வருவதில்லை. காரணம், ரமலானுடைய மாதம் 1 மாதம் தான் தொழுகையின் மாதம், அந்த 1 மாதம் தான் சண்டை போடக்கூடாத மாதம் என்று நினைத்திருக்கிறார்கள். ஆனால் ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி வருகிறார். வந்தவர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், நான் அநேக நபர்களை பற்றி விமர்சனம் செய்திருக்கிறேன், அநேக இஸ்லாமியர்களை நான் புறம் பேசியிருக்கிறேன் சகோதரர்களை பற்றி, ஆனால் புறம் பேசுவது விபச்சாரத்தை விட கொடியது என்று நீங்கள் சொன்ன பிறகு நான் ஆடி போய்விட்டேன் யா ரசூலல்லாஹ், நான் நடுக்கமாகிவிட்டேன். ஆனால் நான் பேசிவிட்ட இந்த புறம், நான் பேசிவிட்ட இந்த குற்றம் என்னிலிருந்து நீங்குவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பறவையின் இறகுகளை ஒரு கட்டாக கொண்டு வா என்றார். பறவைகளின் இறகுகளை பொறுக்கிக் கொண்டு வந்தார். அங்கே புறாக்கள் அதிகமாக இருந்தன, அதனுடைய இறகுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்தார். உடனே நபிகள் சொன்னார்கள், இன்று இரவு இஷாவை தொழுது விட்ட பிறகு ஒவ்வொரு வீட்டினுடைய அந்த சாவி துவாரம் இருக்கும் அல்லவா, அந்த சாவி துவாரத்துக்குள்ளே ஒவ்வொரு இறகையும் நீங்கள் சொருகிவிட வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு வீட்டினுடைய சாவி துவாரத்திலேயும் ஒரு இறகை சொருகி விட்டு சென்றார். மறுநாள் காலையிலே நபி அவர்களை சந்திக்க வந்தார். யா ரசூலல்லாஹ், आप जो बोले थे वो ने मैं कर दिया, हर घर में उसको मैं लगा दिया. ஒவ்வொரு வீட்லயும் அதை வச்சுட்டு வந்தேன் யா ரசூலல்லாஹ். உடனே நபி சொன்னாங்க, வச்சாச்சா, ஒரு இரவு கழிஞ்சிருச்சுல்ல, இப்ப போய் அத்தனை இறகுகளையும் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. இவர் போறாரு, ஒவ்வொரு வீடா போறாரு. எந்த வீட்லயுமே சொருகப்பட்டிருந்த இறகு இல்லைங்க. இரவு அடித்த காற்றுல சொருகப்பட்டிருந்ததெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருச்சு. உடனே நபீர்கிட்ட வர்றாரு, யா ரசூலல்லாஹ், ஒரு வீட்டுல கூட சொருகப்பட்டது இல்லையே யா ரசூலல்லாஹ், அது காட்டிலே பறந்து எங்கோ போய்விட்டது, நான் அதை எப்படி எடுப்பேன்? நீங்கள் எப்படி அதை எடுக்க முடியாது என்று வந்து நிற்கிறீர்களோ அப்படித்தான் நீங்கள் பேசிய பேச்சுக்களை மீட்ட முடியாது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் பேசிய பேச்சுக்களை மீட்ட முடியாது. जो बात कर लिए जो गुनाह हो गया
அதற்கு மாற்று பரிகாரமே இல்லை. அவ்வளவு கொடுமையானது, கடுமையானது என்றார்கள். ஆனால் அதை தீன்தாரிகள் முதல் கொண்டு, நல்ல மார்க்கம் அறிந்தவர்கள் முதல் கொண்டு, எந்த நேரமும் தொழுகை தொழுகை என்று தொழக்கூடியவர்கள், இபாதத் இபாதத் என்று இபாதத்திலே மூழ்கி போனவர்கள் முதல் கொண்டு முங்கி எழுந்திருக்கிறார்கள். அதிலே அடுத்தவர்களை பற்றி பேசுவதில் கொஞ்சம் கூட சளைக்கிறது இல்லை. அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுறதுல கொஞ்சம் கூட அவங்க விட்டு வச்சது கிடையாது. 5 பேர் நின்று அந்த இடத்துல இல்லாத ஒருத்தரை பத்தி பேசுறாங்க. இந்த 5 பேர்ல ஒருத்தர் வெளியில போனீங்க, மிச்சம் இருக்கிற 4 பேரு இருந்துகிட்டு இருந்த 5வது போனார் பாருங்க, அவரை பத்தி பேசுறாங்க. அப்ப கூட நினைக்க கூடாதா, ஏன்னா நம்ம கூட இருந்தவரை பத்தி தானே இப்ப நம்மள்ட்ட இங்க பேச்சு நடக்குது, இப்ப நாம போயிட்டோம்னா நம்மளை பத்தி பேசதான் செய்வாங்க, நினைக்க கூடாது. அடுத்தவர்களை பற்றி உம்மிடத்தில் வந்து சொல்பவன் நிச்சயமாக உம்மை பற்றியும் கொண்டு போய் அடுத்தவரிடத்தில் சொல்லுவான். இது ஒரு தவிர்க்க முடியாத, எந்த மாற்றத்துக்கும் இல்லாத ஒரு 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 சட்டம். இது பொது நிதி. அடுத்தவர்களை பற்றி உம்மிடத்தில் வந்து சொல்பவன் நிச்சயமாக உம்மை பற்றி பலரிடத்திலும் சொல்லுவான். அதை நீ செவிமடுத்து கேட்பாயானால் அஸ்ஸாமிஉ ஷரீக்குல் காயில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மை தோ கிசி கா கீபத் நஹி கர்த்தா. அப்படி ஒரு சஹாபி சொன்னார், நான் யாருடைய கீபத்தையும் பண்றது இல்ல, யாரை பத்தியும் நான் விமர்சனம் செய்யறது இல்லைன்னு சொன்னார். உடனே நபிகள் சொன்னாங்க, அடுத்தவர்களை பற்றி பேசப்பட்டால் அதை நீங்கள் செவிமடுக்கிறீர்களா, காது கொடுத்து கேட்கறீங்களான்னு கேட்டாங்க. ஆமா ஆமா கேட்கிற மாதிரி தானே இருக்குது, வேற என்ன செய்ய. அப்படின்னா நீங்களும் பேசின ஆள் தான். நீங்க எப்ப காது கொடுத்து கேட்கிறீர்களோ, பிறகு நீங்கள் காது கொடுத்து கேட்க போய் தானே அவனை சொல்லுகிறான். நீங்க மட்டும் காது கொடுத்து கேட்கலன்னா சொல்லுவானா? நீங்கள் கேட்கிற காரணத்தான் சொல்கிறான். எனவே நீங்களும் பேசியவர்களுக்கு சமமானவர்கள் சொல்லிட்டு கடைசியா என்ன சொன்னாங்க தெரியுமா? அல் கீபத்து அஷத்து மினஸ் ஸினா. நீங்கள் அடுத்தவரை பற்றி பேசுவதற்கிறதே அது விபச்சாரத்தை விட கொடுமையானதுன்னு சொல்லிட்டு, விபச்சாரத்துக்கு மன்னிப்பு இருக்கிறது, அடுத்தவரை பற்றி பேசுவதற்கு மன்னிப்பில்லை என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இந்த ரமலான் 1 மாத காலம் எப்படி கழிந்திருக்கிறது என்றால், யாரை பத்தியும் பேசுறதுக்கு நான் தயாரா இல்லை, எவரை பத்தியும் பேசப்பட்டால் கேட்பதற்கு நான் தயாரா இல்லை. எவ்வளவு புனிதமாக கழிந்திருக்கிறது. இந்த புனிதம் மீதம் இருக்கிற அத்துணை மாதங்களிலேயும் நீடிக்க வேண்டுமா இல்லையா? இந்த புனிதம் நிரந்தரமாக மாற வேண்டுமா இல்லையா? இந்த 1 மாத காலத்தினுடைய பரக்கத் அத்துணை மாதங்களிலேயும் ஏற்பட்டால் தான் இந்த 1 மாத காலத்தில் நாம் இருந்த விரதம் அல்லாஹ்விடத்திலே கபூலியத்தை பெற்றிருக்கிறது என்று அடையாளம். ஒரு ஹாஜி ஹஜ் செய்து விட்டு வந்தால் அவரது ஹஜ் கபூலியத்தா இல்லையா, ரப்பிடத்திலே கபூலியத்தை பெற்றதா இல்லையா, எப்படி நாம் தெரிந்து கொள்வது என்று ஹுசூரிடத்திலே கேட்கப்பட்டது. ஹுசூர் मैंने तो हज करके आया हूं लेकिन मेरा हज कबूलियत हो गया है ना या नहीं, எப்படி நான் தெரிந்து கொள்வது? அப்ப சொன்னாங்க, ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஜ்ஜுக்கு பிறகுள்ள வாழ்க்கையை கவனித்துக் கொண்டே இரு, தல்பியா சொன்ன உனது நாவிலே பொய் வருகிறதா என்று பார் என்றார். கஅபாவை கண்ட கண்கள் அசிங்கத்தை பார்க்கிறதா என்று பார். உள்ளத்திலே வெறும் நன்மை 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 என்ற நன்மை மட்டுமே சிந்தித்தாயே, இப்பொழுது உள்ளத்தில் ஏற்படுகின்ற நிலைகள் என்ன என்று பார். அதிலே மாற்றம் ஏற்பட்டால், மீண்டும் கண்கள் அசிங்கத்தை பார்க்க துடித்தால், நாவுகள் புறம் பேச துடித்தால், பொய் பேச துடித்தால், உள்ளத்திலே அசிங்கமான எண்ணங்கள் ஏற்பட்டால், உனது ஹஜ் ரப்பிடத்திலே கபூலியத்தை பெறவில்லை என்பதை நீ தீர்க்கமாக தெரிந்து கொள்ள. இதேதான் இந்த நோன்பு விஷயத்திலேயும் பெரியவர்களே. நோன்பு நோற்றம் 1 மாத காலம் எப்படி கழிந்தது, யாரை பற்றியும் பேச நாம் தயாரில்லை, எதை பற்றியும் கேட்பதற்கு நாம் தயாரில்லை. அத்துணை பேரும் நமது பார்வையிலே நல்லவர்களாக தெரிந்தார்கள், அத்துணை பேருமே நமது பார்வையிலே உயர்ந்தவர்களாக தெரிந்தார்கள். அத்துணை பேர் மீதும் இரக்கம் ஏற்பட்டது, கருணை ஏற்பட்டது, கிருபை ஏற்பட்டது, பரிவு ஏற்பட்டது, பாசம் ஏற்பட்டது, பரோபகாரம் ஏற்பட்டது. அந்த 1 மாதத்தோட ஸ்டாப் ஆயிட்டான். பிறகு அந்த 1 மாத காலம் இருந்த விரதம் ரப்பிடத்திலே கபூலியத்தை பெறவில்லை என்ற அடையாளம் நாமே தெரிந்து கொள்ள வேண்டியதுதான். சண்டையிடுவதற்கு தயாராக இருந்தோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எந்த ஒரு மனிதர் விவாதத்திலே ஈடுபடுகிற தன்மையுள்ளவராக இருக்கிறாரோ, சண்டையிடுகிற தன்மையுள்ளவராக இருக்கிறாரோ, தான் என்ன சொன்னோமோ அதுதான் சரி, நீ சொல்றது தப்பு, அதிலேயே பிடியா இருக்கிறார். தவறு கல்விலே புரிந்து விட்டது, நாம் சொன்னது தப்பு தான்,
நாம செஞ்சத தப்பு தாண்டு கல்வி உறுத்திருச்சு. அதற்கு பிறகு அது எப்படி நான் மீண்டு வர்றது, அது எப்படி நான் இறங்கி போறது? நோ நோ நோ, நான் சொன்னதுதான் என்று நிற்கிறார். யுதஹிபு பிநூரில் வஜ்ஹி என்றார்கள். அவனது உள்ளத்தில் இருக்கிற, அவனது முகத்தில் இருக்கிற வெளிச்சத்தை, நூரை அதை போக்கி விடும் என்றார்கள். கல்வில ஒரு வெளிச்சம் இருக்கும் அல்லவா? முஃமின் என்கிற போது ஒரு வெளிச்சம் ஏற்படும். முஸ்லிம் என்கிற போது முகத்தில் ஒரு தெளிவு ஏற்படும். அந்த தெளிவை அல்லாஹ் நீக்கி விடுவான். தவறு என்று நிகழ்ந்து விட்டால், தவறு என்பது தெரிந்து விட்டால் உடனே இறங்கி வந்து, தவறா நடந்துருச்சு, தப்பா நடந்துருச்சு, தவறுதலா பேசிட்டேன், அவசரப்பட்டுட்டோம்ப்பா, தெரியாம நடந்துருச்சப்பா, அல்லாவுக்காக பொறுத்துக்கப்பா, மன்னிச்சுக்கப்பா, நீ அடிக்கிறத கூட 2 அடி அடிச்சுக்கப்பா என்று சொல்லி பாருங்கள். பிறகு எதிர்த்தரப்பு எந்த அளவுக்கு மாற்றத்திலே அவர்கள், எந்த அளவுக்கு கல்வினால் அவர்கள், அவர்களது சிந்தனையினால், அவர்களது வேகத்தால் அனைத்திலேயும் அவர் கூலிங்கை பெற்றவராக மாறி என்ன சொல்லுவார் தெரியுமா? என்னங்க இவ்வளவு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க, மன்னிப்பு கிண்ணிப்புலாம் சொல்றீங்களேங்க, அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாதுங்க. என்ன நீங்க பேசி போட்டீங்க, என்ன நீங்க சொல்லி போட்டீங்க பெருசா நீங்க மன்னிப்பு கேட்கறதுக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க. வெளியில போய் சொல்லுவான், உண்மையிலேயே மனிதன் அவன் தான் மனிதன். மனிதர் என்றால் அவர் தான் மனிதர். எவ்வளவு பெரிய மனுஷன் மன்னிப்பு கேட்கிறாருங்க, என்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாருங்க, என்கிட்ட கேட்கிறாருங்க மன்னிப்பு சொல்லுவான். அப்படியே இமோஷனல், அப்படியே மாறிடுவான், அப்படியே முஹிப்பாக மாறிடுவான், அப்படியே தன் உயிரையே தரக்கூடியவனாக மாறிடுவான், தன்னுடைய உடைமைகளை எல்லாம் தர்றவனா மாறிடுவான், தன்னை மிஞ்சிய நிலைக்கு வந்துடுவான். இதைத்தானே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உன் உயிர் நேசனாக நீ மாற்றிக்கொள் என்று அல்லாஹ் சொல்றான். நீ அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கறது மூலியமா அவனை உயிர் நேசனாக ஆக்கிக்கொள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஆனா இதுக்கு நேர மாத்தமா, ஆமாப்பா தப்பாதான் பேசிட்டேன், நான் தப்புதான், இருந்தாலும் உன்கிட்ட என்ன மன்னிப்பு கேட்கணும், எதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும் என்று ரொம்ப துணிச்சலா பேசுறார். தப்புன்னு தெரிஞ்ச பிறகு கூட அவர் இறங்கி வர்றதா இல்ல. அந்த நேரத்தில் என்ன சொல்லுவான், பெரிய மனுஷன் உரல்லாம் உலகமெல்லாம் பேசுது, ஆனா அந்த மாதிரி ஒரு சின்னத்தனமான மனிதரை நான் பார்த்தது இல்லைங்க. அப்படி ஒரு சில்றங்க, இருந்தாலே சில்றங்க சொல்லுவானா இல்லையா? ஏன் எவனோ சொல்லிட்டு போட்டு, யாரை கேட்டு போட்டு, இதெல்லாம் நமக்கு என்ன கேட்காதீங்க. நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், மனிதர்கள், முஸ்லிம்கள், முஃமின்கள், அவர்களது நாவிலிருந்து வருகிற வார்த்தை தான் ரப்பிடத்திலே தீர்ப்பாக அமையும் சொன்னார். முஃமினுடைய நாவிலிருந்து இந்த மனிதர் நல்லவர், 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 உயர்ந்தவர், அல்லாஹுக்கு தெரியும் அவர் எவ்வளவு மோசமானவர் என்று. ஆனால் ஊர் உலகம் அவரை நல்லவர் என்று சொல்கிற காரணத்தால் நான் அவரை நரகத்தில் போட விரும்பவில்லை, நான் அவரை சுவனத்துக்கு அனுப்புகிறேன். நினைத்து பாருங்கள் பெரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், 1 மாத காலம் எப்படி கழிந்தது? பொய் பேச துணிந்தோமா? பொய் பேச தைரியம் ஏற்பட்டதா? ஹுசூர் படுத்திருக்கிறார், நபியர்களது தலைமாட்டில தலகாணி வைக்கப்பட்டிருக்குது, சாஞ்சு படுத்திருக்கிறார். ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், யார் ரசூலல்லாஹ், ஒரு முஸ்லிம் திருடுவானா? ஏன் திருடக்கூட செய்வானே, அவனுக்கு ஏதே நிர்பந்தம் ஏற்பட்டுச்சுன்னா திருடிடுவான், திருட்டு குற்றம் கூட ஏற்பட்டு விடலாம், ஒரு முஸ்லிமிடத்திலே ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. வாய்ப்பு இருக்கிறது அர்த்தம், திருடலாம். அப்ப திருடுறதுக்கு அனுமதி ஹஸரத் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. திருட்டு குற்றம் கூட ஏற்பட்டு விட வாய்ப்பு இருக்கிறது. யார் ரசூலல்லாஹ், ஒரு முஸ்லீம், ஒரு முஃமின் விபச்சாரம் செய்திடுவானா? அதுவும் கூட உணர்வுகளால், உணர்ச்சிகளால் அவன் உந்தப்பட்டு விட்டால் அந்த குற்றம் கூட நிகழ்ந்திட வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. உடனே அந்த சஹாபி கேட்டார், ஒரு முஸ்லீம் பொய் சொல்லுவானான்னு கேட்டார். ஒரு முஸ்லீம் பொய் சொல்லுவானா? உடனே நபிகள் படுத்திருந்தவங்க எந்திரிச்சு உட்கார்ந்துட்டாங்க. என்ன கேட்டாய், என்ன கேட்டாய், என்ன கேட்டாய்? முஸ்லிம் பொய் சொல்லுவானா? லா யக்திபு வலா யஹுஷு, ஒரு முஸ்லிம் பொய் பேச மாட்டான், பிறரை ஏமாற்ற மாட்டான். ஒரு முஸ்லிம் முஃமின், அவனது நாவிலிருந்து அறிந்தோ அறியாமல பொய் வராது, அவன் பிறரை ஏமாற்றவும் மாட்டான். மன் கஷனா ஃபலைஸ மின்னா, எவன் நம்மிலே ஏமாற்றக்கூடியவனாக இருப்பானோ அவன் நம்மை சார்ந்தவன் அல்லன்னு சொல்லிட்டான், அவன் முஸ்லிமே அல்லன்னு சொல்லிட்டான். பொய் என்பது வராது. 1 மாத காலம் வரவே இல்லை. 1 மாத காலம் அவ்வளவு உத்தமமா இருந்துட்டோம். இனி அதனுடைய எஃபெக்ட் மிச்சம் இருக்கிற அத்தனை நாட்கள் ஏற்படணுமா இல்லையா? இந்த 1 மாத காலம் எப்படி இருந்தோமோ அது அப்படியே 11 மாதங்களும் தொடர வேண்டுமா இல்லையா? பெரியவர்களே, பொய் பேசி விடலாமா? புறம் பேசி விடலாமா?
கண்களை எல்லாம் அசுத்தம் இல்லாமல் பாதுகாத்தோமே. முர்ஷித் ஆலம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஏத்திகாஃபில இருப்பார்களாம். ஃபர்ஸ்ட் நோம்புக்குள்ள உள்ள வருவாங்க. ஃபர்ஸ்ட் நோம்புல உள்ள ஏத்திகாஃபில வருவாங்க. வந்துட்டு 30 நாளும் பள்ளிக்குள்ளேயே இருப்பாங்க, வெளியிலே போக மாட்டாங்க. கிதாபில் எழுதும் போது ஆச்சரியமா இருக்கு. 1 மாத காலம் முடிஞ்சு ஈதுடைய பெற தெரிஞ்சதோட வெளியில வர்றாங்க, வீட்டுக்கு போகலான்னு வெளியில வர்றாங்க. வெளியில வந்த மாத்திரத்தில் அவர்களது பார்வை, பள்ளியிலேயே இருந்தவர்கள், ஏத்திகாஃபில் இருந்து இபாதத்திலேயே இருந்தவர்கள், அவர்களது பார்வை, முதல் பார்வை அங்கே போய்கொண்டிருந்த ஒரு நாய் மீது படுகிறது. அங்க போய்கிட்டு இருக்கிற ஒரு நாய் மேல படுது. உடனே அந்த நாய் தனது குணமெல்லாம் இழந்து மனிதனாக மாறிவிட்டது. அதற்கு பிறகு கிதாபில் எழுதுகிறார்கள், जब भी मस्जिद के अंदर जो भी बयानात होते हैं तो मस्जिद के एक किनारे आकर बैठकर बयान सुनती थी. பள்ளிக்குள்ள பயான் நடந்தா அத்தனை நாய்களும் வெளியில பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு ஊளையிட்டு இருக்கிற நேரத்துல இது உள்ள ஓரமா வந்து பள்ளியினுடைய ஒரு ஓரத்துல உட்கார்ந்து பயான் கேட்குமா. சரி, பள்ளியை விட்டு வெளியில நல்லவர்கள் வருகிறார்கள் என்றால் அவர்களுக்கு அருகாமையில போய் 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 நிக்குமா. யாரெல்லாம் தொழுகையாளிகளாக இபாதத்துள்ளவங்களா இருக்கிறாங்களோ அவங்களோட போய் போய் நிக்குமா. இது ஆச்சரியமா இருக்கு. ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானே இல்லையா, அஸ்ஹாபுல் கஃபுடைய நாய் இருக்கு, குகைவாசிகளின் நாய், அது குகைவாசிகளோடவே சேர்ந்து இருந்தது. அது உள்ளூருக்குள்ளே ஷிர்க் ஏற்பட்டு கொண்டிருந்தது, உள்ளூருக்குள்ளே இணை வைத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களை விட்டும் விலகி வந்தவர்கள் இந்த 7 நபர்கள். அந்த 7 நபர்கள் புசுர்கானா தீன் தே, அல்லாஹ் ரசூலுக்கு நெருக்கமாக இருந்தார்கள். அவர்களது நடைமுறை பாவனைகளை அது நேசித்தது, அவர்களோடவே இருந்தது, அவர்களாகவே மாறியது. அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செஞ்சிருக்க. நாம நினைக்கிற நாய புகழ்றான் அல்லாஹ் குர்ஆன்ல. மொத்தம் 7 பேரா, அல்லது 7 பேர்ல இது ஒண்ணா, அல்லது இதையும் சேர்த்து 8 பேரா? அல்லாஹ் குர்ஆன்ல பயங்கரமா டிஸ்கஸ் பண்றான் அது சம்பந்தமா. எடுத்து பாருங்க கஃப் என்ற சூறாவில். பிஸ்ர நூஹ் பாபதா பினிஷிஸ்த் खानदाने நுபவத்தஷ் கும்ஷுத். பிஸ்ர நூஹா அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மகனார் இருக்கிறாரே, அவர் தீயவர்களோடு தனது நட்பை ஏற்படுத்திக் கொண்டார். எனவே அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய खानदाனிலே நுபுவத்தே இவருக்கு வரவில்லை, நுபுவத்தை முடிச்சாங்க. பிஸ்ர நூஹ் பாபதா பினிஷிஸ்த் खानदाने நுபுவத்தஷ் கும்ஷுத். அந்த खानदान நுபுவத்தினுடைய खानदान அது மறைந்து விட்டது, காணாமல் போய் விட்டது. அஸ்ஹாபே கஃப் என்னங்க, சகே, சகே என்றால் நாய், சகே அஸ்ஹாபே கஃப் பேரே நேகா கிரிஃப்த் மர்தும் சுத்னல் சொல்ற. அந்த நாய் இருக்கிற அஸ்ஹாபுல் கஃபுடைய நாய் நல்லவர்களின் பாதடி சுவடுகளை பின்பற்றியது, மனிதனாகவே மாறிவிட்டது. ஷேக் சாதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதுகிறார்கள், ஏத்திகாஃபில் இருந்துட்டு வெளியில போய் நாயின் மீது பார்வைப்பட்டபோது மனிதனாக மாறியதென்றால், குற்றம் புரிபவர்கள் மீது பார்வைப்பட்டிருந்தால் அவர்கள் எல்லாம் குற்றத்திலிருந்து விலகி இருப்பார்கள். ஒரு முஷ்ரிக்கின் மீது பார்வைப்பட்டிருந்தால் ஒரு முஸ்லிமாக மாறி இருப்பார். இந்த நிலை 11 மாதங்களும் நீடிக்க வேண்டும். நம்முடைய இபாதத்தினால், நாம் செய்த இபாதத், நாம் செய்த ருக்கு, நாம் செய்த சுஜூத், நாம் சொன்ன தஸ்பீஹாத்துகள், நாம் ஓதிய திலாவத்துகள், அதன் மூலமாக ஏற்படுகின்ற ரோஷ்னி உள்ளத்துக்குள்ளே எரிந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், முஸ்லிம்கள் முஃமின்கள் செய்கிற அமல்களின் மூலமாக அவர்களது கல்விலே ஒரு தீபத்தை நான் ஏற்றுகிறேன். அந்த தீபத்தை சுமந்தவர்களாக மஹல்லா மஹல்லாவாக ஊர் ஊராக இவர்கள் சுற்றுகிறார்கள். தீபத்தை ஏந்தி கொண்டு சுற்றக்கூடியவர்களும் அங்கே இருளடைந்து போகக்கூடியவர்களும் சமமாவார்களா என்று கேட்கிறார். இபாதத்துகள் செய்ததின் மூலமாக ஒரு தீபம் ஒன்று கல்வியில ஏற்றப்பட்டிருக்குமா, அந்த தீபத்தின் வெளிச்சத்திலே அவன் ஊர் ஊராக சுற்றுகிறான், அவனும் அதன் வெளிச்சம் பெறுகிறான், பிறருக்கும் வெளிச்சத்தை தருகிறான். இவனும் உள்ளவெல்லாம் இருட்டாக இருக்கிறதே, இவனும் சமமாக முடியுமா என்று அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கிறான். அந்த வெளிச்சத்தை சுமந்து கொண்டு திரிகிறோம். அந்த வெளிச்சத்தை நாம் அணைத்து விடக்கூடாது. அந்த வெளிச்சத்தை அப்படியே கொண்டு போகணும். அதன் மூலமாக நாமும் ஒளி பெறணும், பிறருக்கு ஒளி தரணும். அல்லாஹ் அதற்காக நம்மை தேர்ந்தெடுத்து அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அநேகம் 6 நோன்புகளை வைப்பவர்களாக பார்க்கிறேன். மிக பெரும் பாக்கியம். 30 நோன்பின் மூலமாக 300 நாட்கள், ஒரு வருடத்தினுடைய 30 நோன்புக்கு 300 நாட்கள்.
இனி 6 நோன்பின் மூலமாக மிச்சம் இருக்கக்கூடிய அந்த நாட்கள் 360 நாட்களையும் அல்லாஹ் நன்மைகளாக மாற்றி விடுகிறான், பாவங்களிலிருந்து அவரை பரிசுத்தமாக்குகிறான் என்று ஹுசூர் சொன்னதின் பேரிலே 6 நோன்புகளை வைப்பவர்களை பார்க்கிறேன். அந்த 6 நோன்புகளை தொடர்ச்சியாக வைப்பது சிறந்தது என்றாலும் அப்படி வைக்க முடியவில்லை.